இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக். வீட்டில் இருக்கிற 3 பொருள் இருந்தால் போதும். டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது, கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் துருவின தேங்காவை கூட சேர்த்துக்கலாம். இதோட வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வெல்லத்தை காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கணும். தூசு மண் இல்லாத நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா அப்படியே தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை உடச்சிட்டு அளந்துக்கோங்க, அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போது வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு கம்பிப்பதம் எதுவும் தேவையில்லை, நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கரையிறதுக்கு நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருந்தோம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் திரும்பவும் தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பாத்திரம் இதை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து எடுத்துட்டேன். நம்ம கலந்து எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை ஒரு முறை கலந்து விட்டு பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது போல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் கலந்துக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும். நான் சேர்த்தது வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது இதை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல்லை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நெய்யில் செய்யும்போது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்ச மாவை எல்லா குழிகளிலையும் சேர்த்துடணும். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் இது போலவே செய்து எடுத்துக்க போகிறேன். சூப்பரான ரவை பணியாரம்லாம் தயாராகிடுச்சு. இந்த மழை நேரத்தில் ஈவினிங் டயத்தில் சுட சுட செய்து கொடுக்கும்போது வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது இது போல் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.